சமைச்ச? இன்னைக்கு வாய்க்கு தொட எதுவும் கறி மீன் ஆக்க வேண்டியது தானே? ஐயோம்மா, கீரை சமைக்கிறதுக்கு இல்லைம்மா, முருங்கைக்கீரையை நல்லா காய வச்சு பொடி பண்ணி அமுதாவுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு. 2 பிள்ளைங்க இல்லைம்மா, பால் நிறைய இருந்தால் தானே 2 பிள்ளைங்களுக்கும் பத்தும். அதான் முருங்கைக்கீரை பொடியெல்லாம் நல்லா சாப்பிட்டா தானே பால் நல்லா கிடைக்கும், அதுக்காக தான். எடி மரவதம், அது நீ தான் இங்கிருந்து செஞ்சு கொண்டு போய் கொடுக்கணுமாக்கும். ஏன் அவங்க வீட்டில் அவங்க அம்மா செஞ்சு கொடுக்க மாட்டாவளோ? அதான் அக்காலும் தங்கச்சியும் 1க்கு 2 பேர் அங்கே இருக்காவளே, அதெல்லாம் அவங்க பார்த்து பாவம். நீ இங்கே கிடந்து இதையெல்லாம் செஞ்சுட்டு கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கியாக்கு. மா, அவங்க 2 பேர் இருந்தாலும் 2 பிள்ளைங்களை பார்த்துக்கணும்லம்மா. அதில் வேற அவங்க தங்கச்சிக்கு வேற 2 பிள்ளைங்க இருக்கு. 4 பிள்ளைங்களை வச்சு அவங்க பார்த்துக்க வேண்டாமா? இதுக்கெல்லாம் அவங்களுக்கு எங்கிருந்தமா நேரம் இருக்கும்? நான் இங்கே சும்மா தானே இருக்கேன், அதான் நான் செஞ்சு கொண்டு போய் கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன் மருமவளுக்கு நான் செஞ்சு கொண்டு போய் கொடுத்தா என்ன இப்போ? இவ எங்கிட்ட திருந்த போடா. அம்மா, என்னப்பா கதிரு? அம்மா, பிள்ளைங்களுக்கு 2 ஜோடி ட்ரெஸ் வாங்கியிருக்கம்மா, போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிப்பா, போய் கொடுத்துட்டு வா. சரிம்மா. பிள்ளைங்களை பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க முடியல. அதுக்கு தான் இப்படி ஒவ்வொரு காரணத்தையும் சொல்லி போய்கிட்டு இருக்கான். சீக்கிரத்தில் பிள்ளைங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துடணும், அப்போதான் இந்த பயலுக்கு நிம்மதியாக இருக்கும். இவ என்னடானா முருங்கை பொடி கருவேப்பிலை பொடின்னு எல்லாம் இங்கிருந்து செஞ்சு கொண்டு போய் கொடுக்குறா. அவன் என்னடானா துணியில இருந்து சோப்பு சீப்புன்னு எல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுக்குறான். அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு ஒரு செலவும் இல்லை. அப்புறம் என்னத்துக்கு அவளை அங்கிட்டு அனுப்பி வச்சா? இங்கேயே கூட்டிக்கிட்டு வர வேண்டியது தானே. என்ன இது, சின்ன பிள்ளைங்க 2 டிவி பார்க்க ஆரம்பிச்சாச்சா? அட ஆமாக்கா, இங்க பாத்தியா அந்த குட்டி பையனை? எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே கிடப்பான்ல. இப்ப டிவி முன்னாடி படுக்க போட்டுதான் இவன் அழுகை எல்லாம் எங்க போச்சுன்னு பாரு. என்ன அழகா படுத்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான்னு. அதான் பாரு வேணும், இப்பத்த பிள்ளைங்க எல்லாம் பிறக்கும் போதே டிவி போன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பிறக்குதுங்க பாரு. ஆமாக்கா, அப்புறம் மருமகன் வராரு, கறி குழம்பு வைக்கணும். நீ வச்சிட்டியாக்கா? வச்சுட்டேன் ரேணு. அப்புறம் குழம்பு மட்டும் வச்சா பத்தாதுல்ல, அதான் சரின்னு கொஞ்சம் சிக்கனை எடுத்து சில்லி சிக்கனும் பண்ணியிருக்கேன். போதும்ல ரேணு? போதும்க்கா. ஆமா பிங்கு தங்கம், சில்லி சிக்கனு சிக்கன் குழம்பு எல்லாம் பண்ணியிருக்கேன் பெரியம்மா. பெரியம்மா, எனக்கு சில்லி சிக்கன் ரொம்ப பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் சில்லி சிக்கன் கொண்டு வாங்களே ப்ளீஸ். பிங்கோ, சில்லி சிக்கன் எல்லாம் அப்படி தனியெல்லாம் சாப்பிடக்கூடாது, சாப்பாடோட தான் சாப்பிடணும். அம்மா சாப்பாடு போட்டு வர, சாப்பிடுறியா? சரி மம்மி, அப்ப எனக்கு லெக் பீஸ் வேணும். சரி கொண்டு வரேன். பிங்கோ, உனக்கு மம்மி போட்டு எடுத்துட்டு வரட்டாடா? சீச்சி மம்மி. சீச்சி மம்மி. சரி ரேணு, நீ இரு, 2 பேத்துக்கும் நான் தட்டுல சோத்தை போட்டு கொண்டு வரேன். நீ அப்படியே ஊட்டிட்டு பிள்ளைங்களையும் பாத்துக்க. சரிக்கா. இந்த ரேணு, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டு. பெரியம்மா, எனக்கு லெக் பீஸ். லெக் பீஸ் வெச்சிருக்க பிங்குமா. பெரியம்மா, எனக்கு லெக் பீஸ். என் செல்லத்துக்கு இல்லாமையா? என் செல்லத்துக்கு லெக் பீஸ் வச்சிருக்கேன், அக்காவுக்கு லெக் பீஸ் வச்சிருக்கேன். 2 பேரும் சாப்பிடுங்க, சரியா? சரி ரேணு, பிள்ளைங்களுக்கு ஊட்டு. அமுதா பாவம் நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாம தூங்கிக்கிட்டு இருக்கா. மருமகன் வந்ததுக்கு அப்புறமா வேணா அவளை எழுப்பி விடுவோம். அவன் தூங்கட்டும், நான் கொஞ்சம் அடுக்கலையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வரேன், சரியா? சரிக்கா. இந்த பிங்கு வாய் தர. பிங்கு, முதல்ல ஒரு வாய் சாப்பாடு வாங்கு, அப்புறம் தான் லெக் பீஸ். சரிம்மா. பிங்கு, வாய் தர. உரைக்குதா? குழம்பு அவ்வளவு காரம் இருக்காது, ஒருவேளை சில்லி சிக்கன்ல தான் காரம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி இரு, அம்மா போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். பிங்கு, இந்த தட்டப்பொடி அம்மா வரேன். மொட்டை, உனக்கு லெக் பீஸ் உரைக்குதா? உரைக்குது. அப்படின்னா உன்னோட லெக் பீஸ் எனக்கு தெரியா? தர மாட்டேன் போ. மொட்டை, உனக்கு தான் உரைக்குதுல்ல, அப்புறம் என்ன? எனக்கு தாடா. உனக்கு தர மாட்டேன், நான் குட்டி தம்பிக்கு தான் கொடுப்பேன். மொட்டை,
பால் தரேன். ஐயோ கடவுளே, பிள்ளை இப்படி அழுதுட்டே இருக்கானே. இப்ப மருமகன் வேற வந்துருவாரு. பிள்ளை இப்படி அழுத பார்த்து என்ன எதுன்னு கேட்டா என்ன சொல்ல போறோமோ தெரியலையே. ஐயோ நெஞ்சு வலிக்குதே. டே சக்தி. மா என்னமாச்சு? ஐயோ டே சக்தி, நெஞ்சு வலிக்குதுடா. ஐயோ என்னம்மா சொல்றீங்க? நெஞ்சு வலிக்குதா? காலைல மாத்திரை போட்டீங்களாம்மா? மாத்திரையெல்லாம் போட்டுண்டா சக்தி. நேத்துல இருந்தே கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் நான் மாத்திரை போட்டா சரியாயிரும்னு பார்த்தேன். ஆனா ரொம்ப வலிக்குதுடா சக்தி. ஐயோ அத்தை, என்னாச்சு அத்தை? என் கையில அம்மா திடீர்னு நெஞ்சு வலிக்குதுங்கிறாங்க. உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போலாம். சரி சக்தி, வாங்க போவோம். அக்கா, முகில நிலாவும் உள்ள தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள கொஞ்சம் பாத்துக்கங்கக்கா, நாங்க ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடுறோம். இதுங்க ஜாலியா ஆஸ்பத்திரிக்கு போய் ரவுண்ட் அடிச்சிட்டு வருங்க. நான் இங்கே பிள்ளைங்களை பார்த்துட்டு இருக்கணுமா? கையில நீ பிள்ளைங்களை பார்த்துட்டு இரு. நானும் சக்தியும் அப்படியே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறோம். சரிங்கக்கா. சரி, யாராவது ஒருத்தர் சீக்கிரமா வாங்க. முதல்ல அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவோம். சரி சரி, போலாம் போலாம், நடங்க. அண்ணி, நான் போய் வண்டி எடுக்கிறேன். அம்மாவை மெதுவா கூட்டிட்டு வாங்க. சரி போ, நான் கூட்டிட்டு வரேன். அத்தை வாங்க அத்தை, பார்த்து மெதுவா வாங்க. டே சக்தி. ஜீவாண்ண. டே அம்மாவுக்கு என்னடாச்சு? ஐயோ என்ன தெரியலண்ணே. திடீர்னு அம்மா நெஞ்சு வலிக்குதுன்னாங்க. அதான் சரி நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்தேன். டாக்டருங்க பார்த்துட்டு இருக்காங்கண்ணே. மீனா, அம்மா என்ன மருந்தெல்லாம் கரெக்டா சாப்பிடுறாங்கல்ல? மருந்தெல்லாம் சரியா தாங்க சாப்பிடுறாங்க. என்னமோ இன்னைக்கு காலையில தான் திடீர்னு நெஞ்சு வலின்னு சொல்றாங்க. என்ன ஏதுன்னு ஒண்ணும் தெரியல. அண்ணே, அம்மாக்கு என்னென்ன ஆச்சு? தெரியலடா அஸ்வின். அம்மாக்கு திடீர்னு நெஞ்சு வலின்னு சொல்லி சக்தி கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கான். மீனா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா, அதான் நான் உடனே கிளம்பி வந்தேன். டே அஸ்வின், அதான் நாங்களாம் இருக்கோம்ல, நீ என்னதுக்கு கடையை விட்டுட்டு வந்த? போடா, அங்க ஸ்வேதா வேற தனியா இருப்பா. அவளால ஒத்தையில பாத்துக்க முடியாது. நீ கிளம்பி போ, நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ அண்ணா, அதெல்லாம் பரவாயில்லண்ணே. ஸ்வேதா நிலாக்குட்டி என்ன பண்றான்னு கேட்கறதுக்காக கையலுக்கு ஃபோன் பண்ணா. அப்ப கையில் தான் விஷயத்த சொன்னான். எனக்கு கேட்டுதான் இருக்கவே முடியல. அதான் உடனே ஸ்வேதாவை பாத்துக்க சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அவளையும் இப்ப மத்தியானத்துக்கு மேல கடை அடிச்சுட்டு வர சொல்லியிருக்கேன்ன. அவளும் வந்துருவா. ஐயோ என்னடா நீ. சரி சரி இரு, அம்மாக்கு ஒன்றும் ஆகாது. என்ன ஏதுன்னு பார்ப்போம். டாக்டர், எங்க அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? இங்கே பாருங்க சார், உங்கள் அம்மாவுக்கு இதயத்தில் ஒரு பெரிய அடைப்பு இருக்கு. உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணும். என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமாம் சார், இந்த வலி வர்றது இதுதான் முதல் தடவையா இல்லை இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வலி வந்திருக்கா? அது டாக்டர், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நெஞ்சு வலி வந்தது டாக்டர். அப்போ சாதாரண அட்டாக் தானே சொல்லி மருந்து கொடுத்து அனுப்புனாங்க. அந்த மருந்து தான் இன்னை வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க டாக்டர். மற்றபடி வேற எதுவும் இடையில வலியெல்லாம் எதுவும் வரல டாக்டர். ஓ அப்படியா, ஏற்கனவே அட்டாக் வந்திருக்கா? அப்படின்னா நீங்கள் மருந்து சாப்பிட்றதுல அப்புறம் சாப்பிட்ற சாப்பாட்டில் எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனமாக இருந்திருக்கணும். ஆனால் இப்போ உள்ள அடைப்பு ரொம்ப பெருசாக இருக்குப்பா. உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். அப்போ தான் அவங்க உயிரையே காப்பாற்ற முடியும். ஐயோ டாக்டர், என்ன டாக்டர் சொல்றீங்க? உடனே ஆப்ரேஷன் பண்ணுங்க டாக்டர். இங்கே பாருங்க, அந்த ஆப்ரேஷன் ரொம்ப மேஜரான ஆப்ரேஷன். அதுக்கு ஒரு 5 to 7 லட்சம் வரைக்கும் செலவாகும்பா. முதல்ல நீங்கள் 5 லட்சம் ரூபாய் கட்டிட்டீங்கன்னா தான் ஆப்ரேஷனே பண்ண தொடங்க முடியும். ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா பாக்கி பணத்தை கட்டுங்க. முதல்ல இப்போ 5 லட்சம் ரூபாய் கட்டிட்டு வந்தீங்கன்னா உடனே ஆப்ரேஷனை தொடங்கிடலாம். வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.